ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் தான் கைஸ் வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ தான் விழுப்புரம் டு மயிலாடுதுறை பேசஞ்சரில் சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் வந்திருப்போம். அதை நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்து இப்போ நம்ம ஒரு சூப்பரான ட்ரெயினில் ஈவினிங் சன்செட் வியூவோட ட்ராவலை சூப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன ட்ரெயின்னா 16231 கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் தான் கைஸ். இந்த ட்ரெயினை இப்போ ரீசெண்டாக தான் கைஸ் கடலூர் போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மயிலாடுதுறையிலேருந்து தான் இது ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெயினுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை நான் போக போக சொல்கிறேன். நம்மளால் ரெடியாக நின்றுட்டுருக்கான் கிளம்புறதுக்கு. 4th பிளாட்ஃபார்மில் தான் நின்றுட்டு இருந்தான். நம்ம நினச்சது கரெக்டு தான். இது 5:40 டிபார்ச்சர் டைம் சேஞ்ச் பண்ணது நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் இதை நம்ம விட்டுருப்போம். அடுத்து அயோத்தி டு ராமேஸ்வரம் ட்ரெயினுக்கு தான் போயிருக்கணும். நல்ல வேளை வந்து ட்ரெயினை பிடிச்சாச்சு. ஆனால் அண்டர்சர்வில் சீட் இருக்குமாங்கிறது தான் தெரியல. இதை கடலூர் போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் சிதம்பரம் சீர்காழி 2 ஸ்டாப்பிங் வந்துச்சு இல்லையா, அதனால் அங்கேயே நிறைய பேர் ஏறிடுறாங்க. இங்கே மயிலாடுதுறை வந்தோடனே ஃபுல்லாகிடும். நம்ம அந்த மெமோ ட்ரெயினில் வர்றதுக்கு எப்படியும் 5:30க்கு மேலே ஆயிரும். இது இங்கே வந்து அரை மணி நேரமாக இங்கே தான் நின்றுருக்குது. அதனால் சீட் எப்படி இருக்குன்னு தெரில, ஃபுல்லாகி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சிதம்பரம் சீர்காழியில் ஏறினீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஏற முடியும். இப்போ நம்ம இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜினுக்கு அப்புறம் ஒரு எஸ்எல்ஆர்டி, அதுக்கப்புறம் இஓஜி அதாவது ஜென்ரேட்ரு, அதுக்கப்புறம் 2 அண்டர்சர்வ்டு, அப்புறம் S10லேருந்து S1 வரைக்கும் 10 ஸ்லீப்பரு, அதுக்கப்புறம் B1லேருந்து B3 வரைக்கும் 3 தேர்ட் ஏசி, அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஏசி, அதுக்கப்புறம் 2 அண்டர்சர்வ்டு, ஒரு எஸ்எல்ஆர்டி. அவ்வளோதாங்க இதோட கோச் காம்போசிஷன். கரெக்டாக ஆன் டைமுக்கு 5:40க்கு மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நமக்கு பக்கத்துலேயே 2 சைடும் பக்கத்தில் 5வது பிளாட்ஃபார்மில் மயிலாடுதுறை டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் நிற்கிது. அப்புறம் 3rd பிளாட்ஃபார்மில் மயிலாடுதுறை டு தஞ்சாவூர் பேசஞ்சர் நிற்கிது. நம்ம 3rd பிளாட்ஃபார்மில் நிற்க வேண்டியது, அதை முன்னாடியே 3rd பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இன்றைக்கி ட்ராவல் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட்டோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க இன்றைக்கி ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம திருச்சிராப்பள்ளி பேசஞ்சருக்கு என்ன லோக்கோ போட்டிருக்காங்கன்னா பேக் 9 தான் கைஸ். இந்த WAG அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, Wனா ப்ராட் கேஜ், ஏனா ஏசி கரண்ட், ஜினா வந்து கூட்ஸு. இது ஒரு கூட்ஸ் இன்ஜின் தான். இதை தான் இந்த பேசஞ்சருக்கு போட்டிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் 120 km/h. இப்போல்லாம் மேக்ஸிமம் எங்கே பார்த்தாலும் கூட்ஸ் இன்ஜினை தான் எல்லா ட்ரெயினுக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினு மட்டும்தான் வேப் 7 வேப் 4 போடுறாங்க. லெஃப்ட் சைடு ஒரு லைன் பிரியுது இல்லையா, அந்த லைன் தாங்க மயிலாடுதுறை டு திருவாரூர் லைனு. நம்ம ரைட் சைடு டைவர்ட் ஆகி போயிட்டுருக்கோம். இதுதான் கும்பகோணம் தஞ்சாவூர் லைனு. இதே மாதிரி தான் திருவாரூர் ஜங்ஷன்லேயும் பிரியும். திருவாரூர்லேருந்து ரைட் சைடு போகிறது தான் நீடாமங்கலம் தஞ்சாவூர் லைனு. திருவாரூர்லேருந்து லெஃப்ட் சைடு போகிறது திருவாரூர் டு காரைக்குடி லைனு. நம்ம ஈசிஆர் லைன் தான். ஈவினிங் வியூவே சூப்பராக இருக்குது கைஸ். இப்போவே உங்களுக்கு இந்த ட்ரெயினோட ரூட்டை பற்றி சொல்லிடுறேன். இந்த ட்ரெயினை டெய்லியும் ஈவினிங் 3:40க்கு கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து எடுப்பாங்க. கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, குற்றாலம், ஆடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், பூதலூர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி, குளித்தலை, கரூர், புகழூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஒசூர், பெங்களூர் வழியாக அந்த ட்ரெயின் காலையில் 8:35க்கு மைசூர் ஜங்ஷன் போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் கடலூர் போர்ட்லேருந்து பெங்களூர் வரைக்கும் தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேட்டகரியில் ரன் ஆகும். பெங்களூர் டு மைசூர் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் ரன் ஆகும். அதோட இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், 3rd ஏசியில் வந்து B2 கோச் இருக்கு இல்லையா அந்த ட்ரெயினில், அந்த கோச் வந்து கடலூர் போர்ட்லேருந்து பெங்களூர் வரைக்கும் தான் 3rd ஏசியாக ரன் ஆகும். பெங்களூர் டு மைசூர் வந்து ஏசி செகண்ட் சிட்டிங்காக ரன் ஆகும். அதனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது போட்டிங்கன்னா கடலூர் போர்ட் டு மைசூர் போட்டிங்கன்னா காமிக்காது. பெங்களூர் டு மைசூர் போட்டிங்கன்னா செகண்ட் சிட்டிங் காமிக்கும். அதே மாதிரி கடலூர் போர்ட் டு பெங்களூர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3rd ஏசியில் காமிக்கும். நம்ம வந்து ட்ரெயினுக்குள்ளே பார்க்கும்போது க்ரௌடு ஃபுல்லாக தாங்க இருந்துச்சு. எல்லாருமே கரெக்டாக உட்காந்துருந்தாங்க, யாருமே நிற்கலை. ஆனால் இப்போ நான் மட்டும் தான் நின்றுட்டுருக்கேன். இப்போ ஸ்டாண்டிங்கில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. இதுக்கப்புறமெல்லாம் இடம் கிடைக்க சான்ஸே கிடையாது. வர ஆளுங்க ஏறிக்கிட்டே தான் இருப்பாங்க. கும்பகோணம் தஞ்சாவூர்லாம் ஃபுல்லாக ஏறுவாங்க. முதல்ல தஞ்சாவூரில் இறங்க வர்றாங்களான்னு பார்க்கலாம். இப்போவே உங்களுக்கு டிக்கெட் ஃபேரை பற்றி சொல்லிடுறேன். அண்டர்சர்வில் இந்த ட்ரெயினுக்கு கடலூர் போர்ட் டு மைசூர் வந்து 225 ரூபா கைஸ்.
ஸ்லீப்பரில் 400, தேர்ட் ஏசியில் 1090, செகண்ட் ஏசியில் 1560 கைஸ். நான் சொல்கிறது கடலூர் போர்ட்லேருந்து மைசூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த ட்ரெயினுக்கு 2 இடத்துல லோக்கோ ரிவர்சல் இருக்குது. லோக்கோ சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் 2 ரிவர்சல் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினுக்கு திருச்சி போனதுக்கப்புறம் ஒரு லோக்கோ ரிவர்சல் இருக்குது. திருச்சியிலேருந்து லோக்கோ ரிவர்சல் எடுத்து கரூர் லைன் போகும். கரூர்லேருந்து ஈரோடு போயிட்டு ஈரோடில் மறுபடியும் ஒரு லோக்கோ ரிவர்சல் எடுத்து சேலம் லைன் போகும். அதுக்கப்புறமா தான் தருமபுரி, ஹொசூர், பெங்களூர் வழியாக இந்த ட்ரெயின் மைசூர் போய் ரீச் ஆகுது. இப்போவே உங்களுக்கு இந்த ட்ரெயினோட முக்கால்வாசி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எல்லா வீடியோலையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன், அதனால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல, அதனால தான் சொல்கிறேன். ஈவினிங் சன்செட் வியூ சூப்பராக இருக்குல்ல கைஸ். இன்னும் போக போக பாருங்கள், நமக்கு தஞ்சாவூர் வரைக்குமே சன்செட் ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம ட்ரெயினுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் குற்றாலம் தான் கைஸ். ஒரு நிமிஷம் டிலேயோட 5:53க்கு நம்ம குற்றாலம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நான் ஏன் மயிலாடுதுறை ஜங்ஷன்லேயே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் வேகமாக சொல்லி முடிச்சேன்னா, இங்கே குற்றாலத்துலேருந்தே உங்களுக்கு இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரியை சொல்ல ஆரம்பித்தா தான் ஒரு கும்பகோணத்துக்குள்ளே இந்த ஹிஸ்ட்ரி எண்டுக்கு வரும். அதனால தான் வேகமாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். குற்றாலத்துக்கு அப்புறம் அடுத்த ஹால்ட்டு நமக்கு ஆடுதுறை தான் கைஸ். நிறைய ட்ரெயின்ஸ் மயிலாடுதுறைக்கு அப்புறம் கும்பகோணம் தான் நின்று பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெயின் தான் குற்றாலமும் ஆடுதுறையும் நிற்கும். ஓகே கைஸ், வாங்க ஹிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1990s வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து பெங்களூருக்கு தான் இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெயின்லேருந்து தான் இன்னொரு ட்ரெயினுமே உருவாகிருக்குது, அதையுமே போக போக சொல்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயின் வந்து திருச்சி டு பெங்களூர் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பெங்களூர்லேருந்து மைசூர் வரைக்கும் மீட்டர் கேஜ்லேருந்து ப்ராட் கேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெயின் வந்து பெங்களூர்லேருந்து மைசூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. இது எல்லாமே 1990s தான். இந்த ட்ரெயினை மைசூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா திருச்சிராப்பள்ளி டு தஞ்சாவூர் ப்ராட் கேஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெயினை வந்து மைசூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் நல்லாட்டு இருந்த இந்த ட்ரெயினை வந்து தஞ்சாவூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் மைசூர் டு தஞ்சாவூர், தஞ்சாவூர் டு மைசூராக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் டு கும்பகோணம் மீட்டர் கேஜ்லேருந்து ப்ராட் கேஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெயின் வந்து 2007 ஜனவரியில் வந்து கும்பகோணத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் மைசூர் டு கும்பகோணம், கும்பகோணம் டு மைசூராக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த பீரியடில் தான் எங்கள் அப்பா இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. பெங்களூர்லேருந்து கும்பகோணம் வரைக்கும் ஒரு டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்புறம் பெங்களூர்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா கும்பகோணம் டு மயிலாடுதுறை ப்ராட் கேஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து 2007 ஜூலை மந்த்லேயே வந்து கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2024 வரைக்கும் மைசூர் டு மயிலாடுதுறை, மயிலாடுதுறை டு மைசூராக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போலேருந்தே ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த ட்ரெயினை வந்து கடலூர் போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு. சதர்ன் ரயில்வேஸ் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. மக்களோட நீண்ட நாள் கோரிக்கைக்கு அப்புறம் ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறமா 2024 ஜூலை மந்த் 20ஆம் தேதியில் தான் வந்து இந்த ட்ரெயின் கடலூர் போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. நம்ம ஒரு ஆகஸ்ட் அந்த பீரியடில் வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி வந்து நான் கிளியராக சொல்லாமல் விட்டுருப்பேன். அதனால தான் இந்த வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக சொல்லலாம்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ கடலூர் போர்ட் டு மைசூர், மைசூர் டு கடலூர் போர்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை எங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணவும் மாட்டாங்க. கடலூர் போர்ட்லேருந்து இதை விட சுற்றி பெங்களூர் ரீச் ஆக முடியாது. சன்செட் நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம குற்றாலத்துக்கு அடுத்து இருக்கிற நரசிங்கம்பேட்டை ஸ்டேஷனை வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து நமக்கு ஆடுதுறை தான் ஸ்டாப்பிங்கு. ஆடுதுறை ரீச் ஆனதுக்கப்புறமா இதோட ரிமைனிங் ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன் கைஸ். ஸ்பீடு தெறிக்க வர்றான்ல, நம்ம கோயம்புத்தூர் ஜன்சதாப்தியே மிஞ்சிடுவான் போல இருக்குது, அந்தளவுக்கு ஸ்பீடு போகிறோம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டே என்ன என்ஜின் போட்டிருக்காங்கன்னு சொல்லாமல் விட்டுட்டேன். நம்மளோட மைசூர் எக்ஸ்பிரஸ்க்கு எப்போதும் போல் வேப் 7 தான் போட்டிருக்காங்க. வாங்க வெறித்தனமான ஸ்கிப்பிங்கை பார்க்கலாம்.
ஒரு நிமிஷம் லேட்டாக 6:06க்கு நம்ம ஆடுதுறை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். இப்போ அந்த ரிமைனிங் ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். நான் அப்போவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ட்ரெயின்லேருந்து இன்னொரு ட்ரெயின் உருவாகிருக்குது அப்படின்னு. அந்த ட்ரெயின் எப்படி உருவாச்சுன்னா, இதை பெங்களூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ரன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த ட்ரெயின் திருச்சிராப்பள்ளி வந்ததுக்கப்புறம் ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸாக ரன் ஆகிருக்குது, அதுவும் மதுரை வரைக்கும். அது எப்படின்னா, பெங்களூர் டு திருச்சிராப்பள்ளி வந்ததுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஒரு 4 கோச் அட்டாச் பண்ணி கரூர் வழியாக மதுரைக்கு போய் ரீச் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் திருச்சி டு மதுரை இன்டர்சிட்டி மாதிரி ஓடிக்கிட்டு இருந்திருக்குது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த திருச்சி டு பெங்களூரை வந்து திருச்சி டு மைசூராக எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை செப்பரேட்டாக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சி டு மைசூராக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த சைடு தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, இப்போ கடலூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. இப்போ இதுலேருந்து இந்த ட்ரெயின் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ திருச்சி டு மதுரை ஓடின இன்டர்சிட்டியை வந்து மதுரையிலேருந்து அந்த சைடு தூத்துக்குடிக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருச்சு. இந்த சைடு வந்து மைசூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருச்சு. அந்த ட்ரெயினையும் செப்பரேட் ட்ரெயினாக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரெயின் 16235 தூத்துக்குடி டு மைசூர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை டெய்லியும் ஈவினிங் 5:25க்கு தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில் 9:30 மணிக்கு மைசூர் ஜங்ஷன் போய் ரீச் ஆகுது. இதோட ரிட்டன் டைரக்ஷன் ட்ரெயின் 16236 மைசூர் டு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் டெய்லியும் ஈவினிங் 6:20க்கு மைசூரில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 10:35க்கு தூத்துக்குடி போய் ரீச் ஆகுது. இதான் கைஸ் ஃபுல் ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம திருவிடை மருதூரை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். ஸ்கிப்பிங்லாம் வெறித்தனமாக இருக்குல்ல கைஸ், செம்மையாக ஸ்பீடு போகிறான். 110 km/h பறக்கிறாங்க கைஸ், செம்மையாக இருக்குல்ல. இதுக்கப்புறம் நம்ம திருநாகேஸ்வரம் ஸ்கிப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கும்பகோணம் தான் கைஸ். அடுத்து வாங்க கும்பகோணத்தில் பார்க்கலாம். திருநாகேஸ்வரம் ஸ்டேஷன் லெஃப்ட் சைடில் தான் வரும்னு நினைக்கிறேன். கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுவோம். இப்போ நம்ம திருநாகேஸ்வரம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்து நமக்கு கும்பகோணம் தான். அதே 1 நிமிஷம் டிலேவோட 6:19க்கு நம்ம கும்பகோணம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சரியான க்ரௌடு கைஸ் நம்ம ட்ரெயினுக்கு. கும்பகோணம், தஞ்சாவூர்லலாம் இதே மாதிரி தான் க்ரௌடு எப்போவுமே இருக்கும் இந்த ட்ரெயினுக்கு. கும்பகோணம், தஞ்சாவூர்லேருந்து பெங்களூர் போகிறவங்க நிறையா இருப்பாங்க. இந்த சைடு இந்த ட்ரெயினுக்கு ரொம்பவே டிமாண்டு கும்பகோணம், தஞ்சாவூரில் தான். அதுக்கப்புறம் திருச்சியில் ஃபுல்லாகிடும். நீங்கள் அண்டர்சர்வில் ஏறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மயிலாடுதுறை தான் லாஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் அங்கே வந்தாச்சும் ஏறிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் நிற்கிறதுக்கு கூட ஒரு துளி கூட இடம் இருக்காது. அதனால் அதுக்கப்புறம் தொங்கிட்டு தான் போயிட்டுருப்பாங்க. தஞ்சாவூருக்கு அப்புறம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் தொங்கிட்டு தான் போயிட்டுருப்பாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மயிலாடுதுறை வந்து ஏறிடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் முடிஞ்சால் இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் செலவு பண்ணி சிதம்பரம் வந்து ஏறிடுங்க. சிதம்பரத்தில் வண்டி ஃப்ரீயாக தான் வரும். ஏன்னா கடலூர் போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஆல்ட்டே சிதம்பரம் தான். அதனால் அங்கே ஏறிட்டிங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துடலாம். அதே 1 நிமிஷம் டிலேவோட 6:20க்கு நம்ம கும்பகோணத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் நமக்கு பாபநாசம் தான், வேறு எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது. கும்பகோணத்துலேயுமே இந்த டிஜிட்டல் இண்டிகேஷன் போர்டு வந்துருச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க, இதுக்கப்புறம் சன்செட் வியூ சூப்பராக இருக்கும், வாங்க ரசிக்கலாம். கும்பகோணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. அந்த ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதில் எதுவும் இன்ஃபர்மேஷன் நான் மிஸ் பண்ணியிருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி எந்த ட்ரெயினுக்கும் கிடையாது, இந்த ட்ரெயினுக்கு மட்டும்தான் இருக்குது. ரொம்பவே சூப்பரான விஷயம். எடுத்து போயிட்டு இருந்த ட்ரெயின் இப்போ சடனாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏதோ டெக்னிக்கல் ஹால்ட்டுன்னு நினைக்கிறேன். இது வேறு டிலே ஆகிற போகுது, எவ்வளோ நேரம் டிலே ஆக போகுதுன்னு தெரில. இன்றைக்கி நான் நினச்சேன் தஞ்சாவூருக்கு ஆன் டைம் போயிடுவான்னு. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் வந்து இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து இறங்கி வந்து இங்கே வரைக்கும் போய் பார்த்துட்டாரு. என்னன்னே தெரியல, எதுக்காக ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல. எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எடுங்கப்பா வேகமாக, லேட் ஆகுது. இன்றைக்கி கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கான், ஆன் டைம்லேயே போயிடுவான்னு பார்த்தா இன்றைக்கி இங்கே டிலே பண்ணி விட்டாங்க. ஓகே கைஸ், ஏறிட்டார், எடுக்க போகிறாங்க. கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனைன்னே தெரியலையே. இது வரைக்கும் இந்த ட்ரெயின் எப்போவுமே இப்படி நின்னது கிடையாது, இன்றைக்கி தான் அப்படி நிப்பாட்டியிருக்காங்க.
பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கல நிறைய அப்புறம் திரும்பியும் நான் ஃபோட்டோ அனுப்பிடுறேன் வண்டியை விட்டுருக்காங்க. நான் இந்த டிக்கெட் ஃபோட்டோ அனுப்பிவிட்டேன். ரெண்டாவது ஏற்றி விட வந்தேன். 6:20க்கு கும்பகோணத்துலேருந்து கிளம்ப வேண்டிய ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் டிலேவோட 6:30க்கு தான் கும்பகோணத்துலேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. இனிமேல் டிலேவை பிக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா திருவெரும்பூர் வரைக்கும் இந்த ட்ரெயினுக்கு எந்த ஸ்லாக் டைமும் கிடையாது. ஆன் டைமுக்கு போனால் தான் ஆன் டைம் போகும். ஒரு நிமிஷம் லேட்னாலும் அதே ஒரு நிமிஷம் லேட்டு ஃபுல்லாகவே இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து திருச்சியில் அவ்வளோ ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. 8:20 தான் ஷெட்யூல் டைம் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே 7:50லேருந்து 8 மணிக்குள்ளேயே போய் ரீச் ஆகிரும். ஏன்னா லோக்கோ ரிவர்சல் இருக்குது, அதுக்காக தான் இந்த ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன்ல கைஸ், 2025லேருந்து இந்த ஷெட்யூலில் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த சேஞ்சஸ் மயிலாடுதுறையிலேருந்து திருச்சி போகிற வரைக்கும் தான் அந்த சேஞ்சஸ்ஸு. அதுக்கப்புறமோ இல்லை மயிலாடுதுறைக்கு முன்னாடியோ எந்த சேஞ்சும் கிடையாது. நம்ம ட்ரெயினுக்கு கும்பகோணத்துக்கு அடுத்த கால்ட்டு பாபநாசம் தான் கைஸ். இடையில் வேறு எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது. 3 சூப்பரான வெறித்தனமான ஸ்கிப்பிங் இருக்குது. அது என்னென்னா தாராசுரம், சுவாமிமலை, சுந்தர பெருமாள் கோவில். இந்த 3 ஸ்டேஷனையும் எப்படி ஸ்கிப் பண்ணி போவான்னு பாருங்கள். இப்போ டிலேவாக வேறு இருக்குது, இன்னும் ஃபாஸ்ட்டாக போவான். இப்போ பார்த்தீங்களா எப்படி வேகமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு. இதுதான் எலக்ட்ரிக் இன்ஜினோட ஒரு பெனிஃபிட்டே, அதான் ஸ்பீடு வேகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம திருவாரூர் காரைக்குடி லைனில் இப்போலாம் டீசல் இன்ஜினில் தான் போயிட்டுருக்குது. ஏன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸு போயிட்டுருக்குது. அதனால் டீசல் இன்ஜின் வச்சு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே எடுத்தோடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்லோவாக தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 1 கிலோமீட்டர் ஆகும். எப்போ தான் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி முடிக்கிறாங்கன்னு தெரியல கைஸ். இப்போ நம்ம தாராசுரம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். சூப்பராக போகிறாங்களா கைஸ், ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்களா. ஜன்சதாப்தி கூட அவ்வளோ ஸ்பீடு போக மாட்டான். ஜன்சதாப்தி மிஞ்சிடும் போல இருக்குது. இதான் கைஸ் கும்பகோணம் டு தஞ்சாவூர் நியூவாக போட்ட பைபாஸு. இதில் 30 மினிட்ஸ்லேயே கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போயிடலான்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு போய் பார்த்தா தான் தெரியும். கும்பகோணம் டு தஞ்சாவூர் நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம சுவாமிமலை ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். இப்போ பார்த்தீங்களா அந்த ஸ்டேஷனை விட இந்த ஸ்டேஷனை எவ்வளோ வேகமாக ஸ்கிப் பண்ணுறான்னு. சுவாமிமலை ஸ்கிப் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு கோயில் வந்திருக்கு. இது என்ன கோயில்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸ்பீடு நம்மளால் தெரிக்க வரான்ல, ஈவினிங் டைமு ஸ்பீடாக போகிறது, அதோட சன்செட்டை பார்த்துக்கிட்டு போகிறது செம்மையாக இருக்குது கைஸ். நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள், செம்ம ஃபீலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சுந்தர பெருமாள் கோயிலை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்து பாபநாசம் தான். ஸ்பீடு கொஞ்சம் கூட ரெடியூஸ் ஆகலை கைஸ், அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறான். அடுத்து வாங்க பாபநாசத்தில் பார்க்கலாம் கைஸ். இன்றைக்கி நமக்கு ஒரு விண்டோ சீட்டு கிடச்சிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, சீட் இல்லாமல் நின்றுக்கிட்டே வர வேண்டியதாக போயிடுச்சு. விளாக் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்தாலும் நம்ம அன்கம்ஃபர்டபுளாக வர்ற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. நம்ம சிதம்பரத்துலேயே ஏறினா தான், நம்ம மயிலாடுதுறை வந்து ஏறினா இது மாதிரி நின்றுட்டு தான் வரணும். அதே 10 நிமிஷம் டிலேவோட 6:41க்கு நம்ம பாபநாசம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். 6:31க்கு வர வேண்டியது, தஞ்சாவூருக்கு 6:53க்கு போக வேண்டியது. எப்போ தஞ்சாவூர் போய் ரீச் ஆகிறான்னு பார்க்கலாம் கைஸ். பாபநாசம் டு கும்பகோணம் 25 கிலோமீட்ரு. அடித்த வரட்டி போனான்னா கொஞ்சம் டிலே பிக்கப் பண்ணிடுவான். வாங்க கைஸ் எப்போ போகிறான்னு பார்க்கலாம். நம்ம ஈஸ்ட் டெல்டா கிங்கையும் நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷலையும் கேன்சல் பண்ணனால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாண்டிங்கில் வந்ததே கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு. ரொம்பவே முடியல கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு வந்த விழுப்புரம் டு மயிலாடுதுறை பேசஞ்சரில் ஏற்கனவே க்ரௌட் அதிகமாக தான் வந்தாங்க. அதோட சிதம்பரத்தில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நம்ம சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் வந்தோம், அது கூட பெருசாக தெரியலை. இப்போ நம்ம மைசூர்லேயும் மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் வரும்போது ரொம்ப முடியல கைஸ். இனிமேல் இந்த ட்ரெயினை சிதம்பரத்தில் விட்டால் அப்படியே விட்டுறணும். ஃபுல்லாக ஸ்டாண்டிங்லலாம் போக முடியாது. சிதம்பரத்துலேயே பிடிச்சா தான் கொஞ்சம் சீட் பிடிச்சி உட்கார முடியும். இப்போ நம்ம 6:42க்கு நம்ம பாபநாசத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கடுத்து நமக்கு தஞ்சாவூர் ஜங்ஷன் தான் அடுத்த ஸ்டாப்பிங்கு. இடையில 4 ஸ்டேஷன்ஸ் இருக்குது.
செம்மையாக ஸ்கிப்பிங்லாம் சூப்பராக அடிப்பான். வாங்க பார்ப்போம். பாபநாசம் டு தஞ்சாவூர் 25 கிலோமீட்ரு. இவன் போகிற வேகத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 5 நிமிஷம் டிலே கம்மியாகும். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம பண்டாரவாடை ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். நான் சொன்னேன்ல கைஸ், லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆள் செம்மையாக ஸ்பீடு போவான்னு. பார்த்தீங்களா எப்படி போகிறான்னு. அடுத்து நம்ம ஐயம்பேட்டை ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸ்பீடு மாறவே இல்லை பார்த்தீங்களா, அதே ஸ்பீடு அப்படியே இருக்குல்ல. சூப்பராக ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கான். இப்போ நம்ம பசுபதி கோவில் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், சன்செட்டு முடிய போகுது. நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனில் சன்செட்டை பார்க்கலான்னு நினச்சேன். இப்போ இங்கேயே முடிய போகுது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டுருக்குல்ல, அதனால். எப்போதுமே 6:45லேருந்து 6:50க்குள்ளே போயிடுவான். அப்படி போயிருந்தால் பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம திட்டே ரயில்வே ஸ்டேஷனை தான் ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்து தஞ்சாவூர் ஜங்ஷன் தான். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. வாங்க எவ்வளோ டிலேவோடு போய் சேர்றான்னு பார்க்கலாம். இதாங்க தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ரோடு. இந்த இடத்துல எப்போவுமே ஸ்லோவாக தான் போவாங்க. ஒரு 7 நிமிஷம் டிலேவோட கரெக்டாக 7 மணிக்கு நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 10 நிமிஷம் டிலேயில் வெறும் 3 நிமிஷம் தாங்க பிக்கப் பண்ணியிருக்கான். அவ்வளோ ஸ்பீடில் வந்தோம். என்ன பண்ணுறது, ஸ்லாக் டைம் இல்லை. பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். எவ்வளோ பிக்கப் பண்ணி வந்ததே பெரிய விஷயந்தான். தஞ்சாவூர் ஜங்ஷனில் எப்போவுமே இந்த ட்ரெயினுக்கு செம்ம க்ரௌட் இருக்கும். எப்போதுமே முந்தி அடிச்சுக்கிட்டு ஏறுவாங்க. அண்டர் சோர்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. கீழே ஏதாச்சும் உட்காந்துருந்தாவோ தூங்கிட்டு இருந்தாவோ ஏறி மிதிச்சுக்கிட்டு ஏறுவாங்க. அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் எப்போதுமே. நீங்கள் புக்கிங் பண்ணுறதுக்கு டிக்கெட்டுக்கான்னு பார்த்தீங்கன்னா கூட தஞ்சாவூர்லேருந்து போட்டிங்கன்னா டிக்கெட்டு கிடைக்கவே கிடைக்காது. அந்தளவுக்கு டிமாண்ட் இந்த ட்ரெயினுக்கு. இந்த ட்ரெயினோட ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் ஷெட்யூல்டு டைம் முன்னாடியெல்லாம் 7:08 கைஸ். இப்போ தான் வந்து 6:53 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சேஞ்சாக இருந்தாலும் இது ஒரு நல்ல சேஞ்சு தான். முன்னாடியெல்லாம் 7:08 இருந்தப்போல்லாம் வந்து 7:30க்கு தான் வரும். முன்னாடியெல்லாம் ரொம்ப டிலேவாக தான் வரும். இப்போ தான் வந்து ஆன் டைமுக்கு வந்திருக்க வேண்டியது. கும்பகோணத்தில் ஒரு 10 நிமிஷம் ஆனதுனால தான் அந்த 10 நிமிஷம் டிலே. இல்லைன்னா இன்றைக்கி ஆன் டைம்லேயே வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸில் இந்த ஜெர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன அன்கம்ஃபர்டபுளாக நின்றுக்கிட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஒரு சில டைம் இப்படி நின்றுட்டு தான் கைஸ் வந்தாக்கணும். தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை ரயில்வே லைன் எப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல, எப்போ தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தஞ்சாவூருக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரெயினில் வந்துட்டு நம்ம பட்டுக்கோட்டைக்கு இன்னொரு பேசஞ்சர் ட்ரெயினில் போயிடலாம். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா திருவாரூர் வழியாக பட்டுக்கோட்டை போகிறத விட இந்த தஞ்சாவூர் வழியாக போகும்போது இன்னும் செம்ம ஏர்லியாக நம்ம போய் ரீச் ஆக முடியும். தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு ரோடுவேஸில் வந்து 50 கிலோமீட்டர், ரயில்வேஸில் வந்து எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஒரு சில பேர் 30 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் 52.2 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. எப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச பட்டுக்கோட்டை டு மன்னார்குடியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்களா கைஸ், இதுதான் அன்ரிசர்வ்டு நிலமை நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனில். எப்படி ஏறுறாங்கன்னு பார்த்தீங்களா. கீழே ஒரு 2-3 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் நேரம் மீதி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நின்றுட்டு இருந்தவங்க அவ்வளோ பேர் சொன்னோம் எந்திரிங்கன்னு. அவங்க எந்திரிக்கவே இல்லை. இப்போ மிதி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எந்திரிச்சிருப்பாங்க. இந்த கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸுக்கு அன்ரிசர்வ்டு நிலைமை எப்போதுமே அப்படி தான். எப்போதுமே மயிலாடுதுறையிலே ஃபுல்லாயிரும். இன்றைக்கி எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, மயிலாடுதுறையில் ஃபுல்லாகாமல் இருந்தது. நிற்கிற அளவுக்காச்சும் இடம் இருந்துச்சு. எப்போதுமே மயிலாடுதுறை ஜங்ஷனை வந்து ரீச் பண்ணதுமே இப்போ எப்படி இங்கே ஏறினாங்களோ அதே மாதிரி தான் மயிலாடுதுறை ஜங்ஷனில் ஏறுவாங்க. அப்போவே இதே மாதிரி ஃபுல்லாயிரும். இன்றைக்கி ஃபுல்லாகாமல் வந்தது எனக்கு கொஞ்சம் நல்லதாக போயிடுச்சு. இல்லைன்னா இன்னுமே அன்கம்ஃபர்டபுளாக தான் வந்திருக்கணும். விலாகே எடுத்திருக்க முடியாது. நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ் 7:03க்கு தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கு கைஸ். இதுக்கடுத்து திருச்சியில் இன்னும் நிறைய பேர் ஏறுவாங்க. அன்ரிசர்வ்டு நிலைமை என்ன ஆக போகுதுன்னே தெரியல. இப்போவே தொங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. என்ன ஆகுதுன்னு அப்புறம் தான் தெரியும். ஒருவேளை தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகிறவங்க கொஞ்சம் பேர் இறங்குனாங்கன்னா அப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அப்போ அவங்க ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன ஆகுதுன்னு தெரியல. கொஞ்சம் பேர் இதில் திருச்சி போகிறவங்க இருப்பாங்க. திருச்சியில் பாதி பேர் இறங்கிட்டாங்கன்னா அங்கே திருச்சியிலேருந்து போகிறவங்க ஏறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதே மாதிரி ஃபுல்லாகிடும். அப்படி தான் போயிட்டுருக்கும் இந்த ட்ரெயின் எப்போதுமே.
இந்த ட்ரெயினுக்கு வந்து கூட்டம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும்னு கணிக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில நாள் சும்மா ஃப்ரீயாக வரும், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சில நாள் செம்ம ஜாம் பேக்டாக வரும். ஒரு சில நாள் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஒரு சில நாள் வந்து ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கும். ஒரு சில நாள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி தான் கைஸ் போயிட்டுருக்கும். இதுக்கு வந்து கணக்கே கிடையாது, எப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இதே மாதிரி தான் ஸ்லீப்பர், தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி. இதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு மாதம் மினிமம் 1 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிடணும். இல்லைன்னா சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக சீட்டு கிடைக்காது. ஆர்ஏசி கூட கிடைக்காது. ஒரு மாதம் இல்லாட்டியும் நீங்கள் ஒரு 40 டேஸ் முன்னாடியாச்சும் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணி ஆகணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாகவும் நல்ல சூப்பரான விளாகாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல விளாகில் சந்திக்கலாம். அடுத்து வாங்க, நம்ம வேறு பஸ் ஸ்டாண்ட் போகணும். இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறதே பெரிய தலைவலி. இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி பஸ் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு வேறு ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியும் இருக்கும். ஒரு சில டைம் ஓடியெல்லாம் பஸ்ஸை பிடிச்சிருக்கேன். அங்கே 7 கிலோமீட்டரையே அரை மணி நேரம் ஓட்டுவாங்க. அரை மணி நேரம் ஓட்டி தான் தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விடுவாங்க. அப்புறம் அங்கே நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் பட்டுக்கோட்டை பஸ்ஸு கிடச்சி அதுக்கப்புறம் எப்போ எடுக்கிறானோ அதுலேருந்து கரெக்டாக 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்தில் நம்ம தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை போய் ரீச் ஆகிடலாம். இதே தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை ரயில்வே லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா 50 கிலோமீட்டர் 50 நிமிஷம், இல்லைன்னா மினிமம் ஒரு 45 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடுவாங்க. அது எப்போ நான் நடக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். பை பை மைசூர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் அடுத்து பூதலூர், திருவெறும்பூர், திருச்சி, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஒசூர், பெங்களூர் வழியாக இந்த ட்ரெயின் அடுத்த நாள் காலையில் 8:35க்கு மைசூர் ஜங்ஷன் போய் ரீச் ஆகிரும் கைஸ். நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸுக்கு அடுத்து 7:30 மணிக்கு சேலம் டு மயிலாடுதுறை மெமு எக்ஸ்பிரஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் அரைவ் ஆகும். நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனில் ஒரு நியூ அப்டேட். எல்லா இடத்துலையுமே வந்து இந்த எல்இடி ஸ்க்ரீன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்காகனா ட்ரெயின் நேமு, ட்ரெயின் நம்பரு, ஷெட்யூல்டு டைமு, அரைவல் டைமு எல்லாத்தையும் போடுறதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதை நான் முன்னாடி தஞ்சாவூர்ல வரும்போதே பார்த்துட்டேன். அப்போ வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் இப்போ காமிக்கிறேன். இப்போ தான் எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் இது யூசேஜுக்கு வரும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். அடுத்த டைம் வரும்போது இது யூசேஜுக்கு வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.